அரே பையா, கண்ணாலா சாமானெல்லாம் பொட்டலம் கட்டி வைக்க சொன்னேனே, அதுக்கு எடு. ராவுத்தர் ரொம்ப நல்லவர். ராவுத்தர், நான் போய் சைக்கிள் ரிக்ஷா எடுத்துட்டு வரேன். புடிச்சுக்கோமா. என்ன ராவுத்தர், கல்யாண சாமான் பொட்டலம் இவ்வளவு சின்னதா இருந்தா இதை வச்சு நான் அப்படி கல்யாணம் நடத்துறது? அரே ஆரம்பத்திலே பொட்டலம் சின்னதா தான் இருக்கும், பிரிச்சோ பாருமா. மஞ்சள். உமா பேட்டி, ராவுத்தர் நிம்பளுக்கு மஞ்சள் கொடுத்துட்டான். நீ நம்மளுக்கு கண்ணால பத்திரிகை அனுப்புறான். சத்திரத்துக்கு மேலே ராவுத்தரே மளிகை சாமானத்தை இறக்குறான். அச்சா அச்சா அச்சா, பகுத் அச்சா. நம்மளுக்கு நம்மள நம்புறான். பாவம், உன் கடையிலையும் வியாபாரம் அதிகமா இல்ல, அதனால கல்யாண சாமான ஃபுல்லா இந்த கடையிலேயே வாங்குறதா நாங்க 2 பேரும் முடிவு பண்ணிட்டோம். ஆனா பாரு, சரக்கு சுத்தமா இருக்கணும். கலப்படம் ஏதாவது இருந்தது அப்புறம் நான் காசு தர மாட்டேன். வாடி. கணேசா, நான் வந்ததே தெரியலையா உனக்கு? ஓஹோ, இவதான் உன் பொண்டாட்டியா? இல்ல, ஆமா. இவன் தான் உன் புருஷனா? ஆமா. இல்ல. என்ன 2 பேரும் சொல்லி வச்ச மாதிரி ஆமா இல்ல ஆமா இல்லன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? ஆமா, கணேசனுக்கு என்ன வேணும்? இது கௌரி. ஓ, நீதானா கௌரி? நோட்டீஸ்ல பார்த்தேன். நீ நான் என்னத்தடா கேட்டுட்டேன், நீ இவ்வளவு குனிகிற? நீ யாருன்னு இவனை கேட்டா உன்ன போய் கௌரின்றானே, இவன் யாரு? போங்க சார், எனக்கு வெக்கமா இருக்கு. வெக்கமா இருக்கா? டேய், யாரா நீ? எனக்கும் வெக்கமா இருக்கு சார். என்ன கௌரி, வாசக்கதவை திறந்து வச்சுட்டு என்ன மாப்பிள்ள, வாங்க வாங்க, எப்ப வந்தீங்க? சௌக்கியமா? அடே சம்பந்தி ராஜகலவை, என்ன ஆளே அடையாளம் தெரியாம மாறிட்டீங்க? ராஜ கலவையா? யாரா ராஜ கலவை? ருஷியேந்திரமணியோட புருஷன். ருஷியேந்திரமணி யாரு? மங்குபதியோட அம்மா. மங்கபதி யாரா? ராஜகலவையோட புள்ள. ராஜகலவை யாரா? மங்குபதியோட அப்பா. அடப்பு, இந்த ஆட்டத்துக்கு நான் வரல. நான் யாருன்னு சொல்லிடுறேன். நான் தான் ஜலந்தர் சுப்புடு, கணேசனுக்கு ஒண்ணு விட்ட சித்தப்பா. இப்பவாவது நீங்க உண்மையை சொல்லிடுங்கடா, நீங்க யாருன்னு. சித்தப்பா, நான் தான் கணேசன். கணேசன் நீயா? நான் தான் உமா. உமாவா? சித்தப்பா, நான் தான் கௌரி. ஒன்ன தெரியுமே. நீ யாரா? நான் ராஜகலையோட புள்ள. சித்தப்பா, அவர் தான் நம்ம வீட்டு மாப்பிள்ளை. நம்ம வீட்டு மாப்பிள்ளையா? மாப்பிள்ளை மகாப்பிழை பண்ணிட்ட, மன்னிச்சுக்கங்க. அட அறியட்டவனே, காரியத்தை கெடுத்து குட்டிச்சவராக்கிட்டேடா. நான் எவ்வளவோ சொன்னேன், கேட்கவே இல்ல. சுமாரு கல்யாணத்துக்கு இன்னும் 10 நாள் தான் இருக்கு. நான் எங்க தேடியும் பணம் கிடைக்கல, எனக்கு வேற வழியும் தெரியல. அதனாலதான் கல்யாண விஷயமா பேசணும், உடனே வாங்க அப்படின்னு சம்பந்தியமாக்கு லெட்டர் எழுதிட்டேன். அவங்க வரட்டும், நான் விஷயத்த சொல்றேன். கல்யாணம் நடக்குதோ நிக்குதோ அவங்க கையில. திருநெல்வேலிக்கு போய் 1 வாரத்துக்குள்ள நான் திரும்பி வரேன்னு சொன்னேனே, அதுக்குள்ள உனக்கு என்ன அவசரம்? ஏன் லெட்டர் எழுதுன? உன் போராத காலம் எனக்கு பணமும் கிடைக்கல. இந்த லெட்டர் விஷயத்தை எப்படி நான் சமாளிக்கிறது? கணேசா, கணேசா, இதானே வீடு? கணேசா, வாங்க வாங்க வாங்க. எப்ப வந்தீங்க, எப்படி வந்தீங்க? உங்க லெட்டர் எனக்கு கிடைச்சது. அவங்க ஊர்ல இல்ல, என்ன பண்றது தெரியாம பயந்து போயிட்டேன். சரின்னு நானே ஒரு முடிவெடுத்து அவசரமா வந்தேன். இவர்தான் சம்பந்தி ராஜகலவை. இவர் என் ஒண்ணு விட்ட சித்தப்பா, பேரு ஜலந்தர் சுப்புடு. கணேசா, அவர் இப்ப அவங்கன்னு சொன்னாரு, அது யாரு? என் பொண்டாட்டிய. சம்சாரத்தை போய் யாராவது அவங்க வாங்கலாம். டேய் சுப்புடு, நீ ஏமாத்துறதுக்கு சரியான ஆள் கிடைச்சிருக்கான். சம்பந்தி 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 சம்பந்தி. ஆமா, எது விஷயமா அவசரமா பேசணும்னு என்ன வர சொன்னீங்க? சொல்றேன். ஒரு பேப்பர் வேணுமே. டேய், இந்தா இருக்க. இதுல எவ்வளவு வேணாலும் எழுதலாமே. அடேங்கப்பா. நீங்க தின்னுங்க. நடேசா, இந்த அட்ரஸ்ல இவர் இருக்காரான்னு பாத்துட்டு வா.
இந்த லெட்டரை தான் சம்பந்திய வர சொன்னதுக்கு ஒரே சாட்சி. இந்த வெளியில கொண்டு போய் கிழிச்சு போடுறான் மடையா. என்ன முறைக்கிற? தப்பா? போடா. ஐயோ பாவம் இல்லையா அவரு? நீ மாத்திரம் பாவம் இல்லையா? ருஷியந்திரமணி ஒன்ன ஏமாத்துறா, நாம ஏமாத்துறதுக்கு இவர் தான் கிடைச்சாரு. என்னங்க, ஒரு முக்கியமான விஷயம். கல்யாணத்தன்னைக்கு ஜவ்வரிசி பாயசம் எனக்காக ஸ்பெஷலா போடுவீங்களா? போட்டுருவோம். அதுல அந்த முந்திரி பருப்பை கூட முழுசு முழுசா வறுத்து போடுங்க. மூட்டை மூட்டையா போடுறேன். அது போக 25 பவுன் நகை கேட்டீங்களா? கல்யாணத்தன்னைக்கு பொண்ணு கழுத்துல 10 பவுன் நகை கிடைக்கும். அது இந்தியா தங்கம். மீதி 15 பவுன் நகை ஆப்பிரிக்கா அத்தை கிட்ட இருந்து வரணும். அது ஆப்பிரிக்கா தங்கம். அத்தோட இந்த கஸ்டம்ஸ்ல கஷ்டம் இல்லாம வந்துருச்சுன்னா நமக்கு அதிர்ஷ்டம். இல்லைன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் தான். அக்கார்டிங் டு கோல்டு கண்ட்ரோல் ஆக்ட் நம்பர் 420, ஆர்டிகிள் நம்பர் 420, செக்ஷன் நம்பர் 420, ஐ ஆம் 420, யூ ஆர் 420. என்னங்க, நீங்க என்னமோ பெரிய பெரிய விஷயம் எல்லாம் சொல்றீங்க. எனக்கு ஒண்ணும் புரியலீங்க. அது கிடக்கட்டும். கல்யாணத்துல பொண்ணு கழுத்துல 10 பவுன் நகை கிடக்கும். மீதி 15 பவுன் நகை ஆகாயத்துல பிளைன்ல வரும். என்னது ஆப்பிரிக்க தங்கம் புருடா? குருடா, ராஜகலவை சம்மதிச்சபடி 10 பவுன் நகை தான் போடணும். கவலையை விடு. நாம ருஷியந்திரமணி கிட்ட பேசல. நான் ராஜகலவிட்ட பேசிட்டேன். ருஷியந்திரமணி இதுக்கு சம்மதிக்கல. ராஜகலவை சம்மதிச்சிட்டார். அவங்க பையனுக்கு அம்மா, இவரு பையனுக்கு அப்பா. அவங்க கல்யாணத்தையே நிறுத்திடுவாங்க. நான் இவரை கோர்ட்லயே நிறுத்திடுவேன். அவங்க என்ன பீஸ் பீஸா கழிச்சிருவாங்க. இவரை நான் பீஸ் பீஸா கிழிச்சிருவேன். நாம 4 பேரும் பீஸ் பீஸா கிழிச்சுக்கிட்டு இருக்கும் போது மங்கவதி கௌரி கழுத்துல தாலிய கட்டிடுவான். அவன் தான் அலையிறானே கழுத்தெங்க கழுத்தெங்கன்னு. அசந்தா நம்ம கழுத்திலே கட்டிடுவான்டா தாலிய. இந்தாங்க ஜவ்வரிசி பாயாசத்துல ஜவ்வரிசிய உடைச்சு போடணும். முழுசா போடணும். முந்திரி பருப்ப முழுசு முழுசா போடணும். மாதிரி வச்சுக்கோங்க. பாவம் பொண்ணு வீட்டுக்காரவங்க ரொம்ப ஏய போல் இருக்கு. அதனால உனக்கு 6 டம்ளரு எனக்கு 6 டம்ளரு கிணத்துக்குள்ள போட்டுருவோம். சீக்கிரம் போட, யாராவது பாத்திர போறாங்க. பொண்ணு வீட்டுக்காரவங்க சத்திரத்தை விட்டு போனதுக்கு அப்புறம் நாளைக்கு வந்து எடுத்துக்கலாம். 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6. வணக்கம். வாங்க வாங்க வாங்க. வணக்கம். நான் தான் பொண்ணோட பெரிய அண்ணன், பேரு கணேசன். நாங்கெல்லாம் மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸ். மாப்பிள்ளை பின்னாடி சொந்தக்காரங்களோட ட்ரெயின்ல வந்துட்டு இருக்கார். இந்தாங்க, எங்களுக்கு என்னெல்லாம் வேணுங்கிற லிஸ்ட். மாடியில எங்களுக்கு தனி ரூம் வேணும். ஃபேன் கண்டிப்பா வேணும். 2 பெரிய ஜம்காலம், 6 புது சீட்டு கட்டு. உங்களுக்கு அதிக செலவழிக்க வேண்டாம். நெருப்பட்டிய நாங்க வாங்கிட்டோம். சிகரெட்டை மட்டும் நீங்க வாங்கி கொடுத்தா போதும். ஓகே. கும்பகோண வெத்தலை, பன்னீர் பயல, வாசன சுண்ணாம்பு, நெய்யில வறுத்த சீவல். ரகசியமா இருக்கட்டும், யாருக்கும் தெரிய வேண்டாம். மெக்டவல் பிராந்தி 1, ட்ரிபிளக்ஸ் ரம்மு 1, ஐஸ் மிக்சர் வேர்க்கல்ல எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. என்னடி இது? இவங்க சொல்ற எதுவுமே நம்ம பட்ஜெட்ல இல்லையடி. பேசாம இருங்க, நம்ம பொண்ணு வீட்டுக்காரங்க இல்லையா? இப்பதான் உள்ள வெங்கடாஜலபதி படத்தை திருப்பி வச்சேன். உடனே விளையாட ஆரம்பிச்சிட்டா மத்தியா? மரியாதை அவங்க கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்கறத தவிர வேற வழியே கிடையாது. பிடிங்க, நீங்க உள்ள வாங்க. உள்ள வாங்க வாங்க உள்ள வாங்க. எங்க போயிட்டு வரீங்க? டீ சாப்பிட்டு வர்றோம். நல்ல சமயத்துல வெளில போயிட்டீங்க. டெல்லி டிஏஜி வந்தாச்சு. எங்க எங்க? சமயக்கட்டுல. ஏ வாப்பா. காவி சட்டை, காவி வேஷ்டி, சிவப்பு துண்டு, கொஞ்சம் வளர்ந்த தாடி. டீ சாப்பிட்டாங்களா? முக்கியம். இவரை பார்த்தா உனக்கு டிஏஜி மாதிரி தெரியுதா? டிஏஜி விட்டு சமயக்கார மாதிரி தான்டா தெரியுது. எதுக்கும் ஜாட மாடையா விசாரிச்சு பாப்போம்ப்பா. எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க. நாங்க இந்த சத்திரத்துக்கு பாதுகாப்புக்கு வந்திருக்கோம். நல்ல விஷயம். காபி டிஃபன் ஆயிடுதா? எல்லாம் ஆச்சு சார். ஒரு சின்ன சந்தேகம். கேளுங்க. இதுக்கு முன்னாடி உங்களை நாங்க எங்கேயோ பார்த்திருக்கோம். அப்படியா? ஆனா எங்கன்னு தான் தெரியல. என்ன கேள்வி இது? உங்க ஐஜி வீட்டு கல்யாணத்தை முன்னால நின்று நடத்தி வச்சு நான் தானே. எஸ் சார். நோ சார். எஸ் சார். நோ சார். எஸ் சார். நோ சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். சார், சார்,
இங்கதான் ஜன்னல் பக்கம் வாங்க. உடைஞ்சது பெல்ஜியம் கண்ணாடி தானே? ஆமா. அப்ப இந்தாங்க பில்லு. எதுக்கு பில்லு? கண்ணாடி உடைஞ்சதுக்கு டிப்ரிசியேஷன் வேல்யூ போட்டு 173 ரூபா போட்டிருக்கேன். நான் எல்லாத்திலுமே ரொம்ப குயிக். சார் எவனோ உடைச்சதுக்கு நான் எதுக்கு சார் பணம் கட்டணும்? யாருப்பா அது? என்ன அவன் இவன் சொல்றது? நான் யார் தெரியுமா? ருஷேந்திர மணியோட சொந்த தம்பியோட சொந்த பையன். பையன் தான் உறவு முறையை கரெக்டா சொல்லிட்டானே, பில்ல வாங்கிக்கிறது. சார் அந்த பொடியும் உடைச்சதுக்கு நான் ஏன் சார் பணம் தரணும்? யோ, கல்யாணம் நடக்கணுங்கிற ஆசை இருக்குல்ல, அந்த பில்லை கொடுங்க சார். அந்த மரியாதை இருக்கட்டும். வர வர மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு மரியாதை இல்லாம போச்சு. சம்பந்தி, ஒரு நிமிஷம். உங்க தம்பியோட பிறந்த நாள், நட்சத்திரம், வருஷம் எல்லாம் உங்க பாட்டி கிட்ட கேட்டேன், கொடுத்தாங்க. ஜாதகம் குறிக்க அனுப்பிச்சிருக்கிற. தாடி பத்தி எரியுது. நீங்க பீடிக்கு பில்லு கொடுத்துட்டீங்க. அன்பு முத்தங்கள். கப்புக்குட்டி, உங்ககிட்ட ஒரு ரகசியம் பேசணுமே. என்ன? இங்க பேசினா எல்லாம் பாத்துருவாங்க. என்ன ரகசியம்? பாத்ரூம்குள்ள வாயேன் சொல்றேன். நான் வரமாட்டேன். உன் கற்புக்கு நான் கேரண்டி. வாயேன். கப்புக்குட்டி, கல்யாணம். கப்புக்குட்டி, கல்யாணம். கப்புக்குட்டி, கல்யாணம். கப்புக்குட்டி, கப்புக்குட்டி, ஐயோ, கையெடுங்க. கல்யாணம். கப்புக்குட்டி, கல்யாணம். குட்டிக்கப்பா அப்படின்னு என்ன பண்ணணும்? இந்த வானம் இடிஞ்சாலும் பூமி உடைஞ்சாலும் எனக்கு நீடி, உனக்கு நாண்டி. நட்ட நடு சத்திரத்துல பட்ட பகல்ல எத்தனை தைரியம் இருந்தா இத்தனை பேர் முன்னாடி என் பொண்ண தனியா பாத்ரூம்ல கூட்டு பேசுவான். தமிழ்நாட்டு பெண்களுக்கு இந்த மாதிரி வாலிப பசங்கள்ட்ட பாதுகாப்பே கிடையாதா? இந்த மாதிரி நடந்து போயிடுச்சுன்னு இத்தனை பேருக்கு தெரிஞ்சு போயிடுதே. இனிமே என் பொண்ணை எவன் கட்டிப்பா? சீத்து, நீ அழாத. யாரா நீ? எங்க ஊர் மிராசுதார் பையன். எக்கச்சக்கமான சொத்து, சொந்த படிப்பு, 7வது வரை படிச்சிருக்கா. எதேஷ்டம். நடேசா, நீ போய் வெத்தலை பாக்கு, கல்கண்டு, பூ, குங்குமம் எல்லாம் எடுத்துட்டு வா. இங்கேயே பாக்கு வெத்தலை மாத்தி ஆகும். சார், நீங்க உங்க பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா அதுக்கு கூட எங்க செலவுல தான் வெத்தலை, பாக்கு, பூ, பழம் எல்லாமே எடுத்துட்டு வரேன். இத பாருங்க, இங்க நடந்தது நீங்க எல்லாரும் பாத்திருக்கேன். ஒருவேளை இவங்க அப்பா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கலைன்னா நான் யாரையும் கேட்க மாட்டேன், உங்களை தான் கேட்பேன். நீங்க தான் என் பொண்ணோட கல்யாணத்துக்கு கேரண்டி. நீங்க எல்லாம் சாட்சி. திருவையாறு நீலகண்ட சாஸ்திரிகள் மகள் கப்புக்குட்டிக்கும் அச்சிரப்பாக்கம் ராஜகலவையோட பையன். என் பையன் நீங்க தெரிஞ்ச பையன். தெரிஞ்ச பையன். உங்க பேர் என்ன மாப்பிள்ள? கல்யாணம். அது நடக்கும். பேரை சொல்லுங்க. என் பேரே கல்யாணம். பேரே கல்யாணமா? நல்லா இருக்கு. கல்யாணத்துக்கும் ஊர் பெரியவர்கள் முன்னால் திருமணம் செய்ய வெங்கடேச கல்யாண மண்டபத்துல 3வது பாத்ரூம் முன்னாடி நிர்பந்தத்தின் பேரில் நிச்சயிக்கப்படுகிறது. வாங்கிக்கோங்க. வாங்கிக்கோங்க.